ஆ. ஸோ லீனியர் ப்ரோகிராமிங் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலா செகண்ட் வேர்ல்டு வார்ல நடந்த இன்சிடென்ட் வந்து லீனியர் ப்ரோகிராமிங் ப்ராப்ளம் நம்ம கொண்டு வந்துருக்காங்க. அது எப்படி நம்ம ஓகே. படைவீடுகள அமுத்தி எப்படி வந்து நம்ம காஸ்ட்லேருந்து எல்லாமே எப்படி வந்து நம்ம குறைக்க முடியும், அந்த ஐடியாக்காக கொண்டு வந்தது தான் வந்து லீனியர் ப்ரோகிராமிங் ப்ராப்ளம். செகண்ட் வேர்ல்டு வார்ல நடந்த ஓகே. கான்செப்ட் கொண்டு வந்தது. ஸோ இது மேக்ஸிமம் என்னன்னா, ஆ. இன்னிக்விட்டியோட ஐடியா வச்சுட்டு கொண்டு வருவாங்க. சரிங்களா? ஸோ 2 ஃபங்ஷன் இருக்குது இதுல. ஓகே. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் டூ கன்ஸ்ட்ரெயின் ஒண்ணு, அப்ஜெக்டிவ் ஃபங்ஷன் ஒண்ணு. சரிங்களா? 2 ஃபங்ஷன் இங்க மெயினா ஓகே. சொல்லுவாங்க. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, அப்ஜெக்டிவ் ஃபங்ஷன். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் டூ கன்ஸ்ட்ரெயின். ஓகே அப்ஜெக்டிவ் சார். அப்ஜெக்டிவ் ஃபங்ஷன் உங்களுக்கு இப்போ பிடிஎஃப் அனுப்பிடுறேன். சும்மா இது ரஃப்பா சொல்றேன். அப்புறம் அத பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்ஜெக்டிவ் ஃபங்ஷன் அண்ட் ஓகே சார். சப்ஜெக்ட் டூ கன்ஸ்ட்ரெயின். ஆ சார். ஒரு டேபிள் வச்சுக்கிட்டீங்கன்னா, மொபைல் ஆடிட்டு இருக்குது. ஒரு டேபிள் வச்சுக்கிறீங்க. சரிங்களா? சார். இப்ப பார்த்தீங்கன்னா, அ அப்ஜெக்டிவ் ஃபங்ஷன் எப்படி குடுத்திருப்பாங்கன்னா, எய்தர் மினிமம் ஆர் மேக்ஸிமம் டைப்ல குடுத்திருப்பாங்க. மினிமம் ஆர் மேக்ஸிமம் டைப். சோ நோட்டேஷன் வந்து இஜெட்ன்னு குடுத்திருப்பாங்க. சப்ஜெக்ட் டூ எஸ். கன்ஸ்ட்ரெயின் என்ன நடந்திருக்குன்னா, ஈக்குவேஷன் வந்திருக்கும். அதாவது எக்ஸ், ஒய்ல 2 வேரியபிள் தான் உனக்கு, 3 வேரியபிள் கிடையாது. அப்ப எக்ஸ், ஓகே ஒய் சார். இல்லைன்னா எக்ஸ்1, எக்ஸ்2 அந்த டைப்ல உனக்கு ஈக்குவேஷன் குடுத்திருப்பாங்க. சரிங்களா? அப்ப ஃபங்ஷன் வந்து எப்படி இருக்குதுன்னா, ஆ சார். சப்போஸ் A x1 A1 x1 plus A2 x2 is less than or equal to கேஸோ, இல்ல கிரேட்டர் than or equal to கேஸோ, மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த 2 கேஸ் தான் இருக்குது. இன்னும் ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது உங்களுக்கு வந்து ஈக்குவல் டு கேஸ்லாம் வரும். அது இன்னும் நீங்க ஹையர் ஸ்டடீஸ் ஓகே. போகும்போது இல்ல நெகட்டிவ் வேல்யூவோ இல்ல ஏதோ ஒரு கேஸ்ல வந்து உங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது வரும். அப்ப நீங்க கன்சிடர் பண்ணியிருக்கீங்க. சரிங்களாம்மா? மேக்ஸிமம் இதுதான் ஓகே மெயின் சார். ஐடியா. இதுல ஒரு ஈக்குவேஷன் இருக்குமா, 2 ஈக்குவேஷன் இருக்கும், நெறைய ஈக்குவேஷன் இருக்கும். இந்த x1 அண்ட் x2 ஓட வேல்யூ எப்படி இருக்கும்னா, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 0ன்னு இருக்கும். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 0ன்னு இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரூல். இது இருந்தா தான் நம்ம ப்ராப்ளத்த சால்வ் பண்ண முடியும். இல்லன்னா சால்வ் பண்ண முடியாது. இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மத்தல கூட நெகட்டிவ் வேல்யூ, ஓகே. பாசிட்டிவ் வேல்யூ வரலாம். மத்தபடி நம்மளுக்கு இது பண்ண முடியாது. சரிங்களா? சரி ஓகே ரைட். சார். ஒரு பேசிக் என்னது ஒரு எல்பிபி ப்ரோகிராம்னா என்ன வேணும்? 2 ஃபங்ஷன் வேணும். ஒண்ணு பார்த்தா அப்ஜெக்டிவ் ஃபங்ஷன் வேணும். இன்னொன்னு பார்த்தா சப்ஸ்டிட்யூட் கன்ஸ்ட்ரெயின்ட் வேணும். சரிங்களா? அந்த அப்ஜெக்டிவ் சப்ஜெக்ட். ஃபங்ஷனோட டைப் எப்படி இருக்கும்? மினிமம், மேக்ஸிமம் டைப் இருக்கும். அண்ட் சப்ஸ்டிட்யூட் கன்ஸ்ட்ரெயினோட டைப் எப்படி இருக்கும்? ஒண்ணு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ இருக்கும். இன்னும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ இருக்கும். ஓகேங்களா? இது பேசிக் ஓகே ஐடியா. சார். ஓகே. ஆ சார். சரி. இப்ப இது சால்வ் பண்றது. மேக்ஸிமமா, மினிமமா எப்படி நம்ம சால்வ் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு 2, 3 ப்ராசஸ் சொல்யூஷன் வேணும். அப்ப சொல்யூஷன் என்னென்ன டைப் கிடைக்கும்? அப்படின்னா, ஒண்ணு பார்த்தீங்கன்னா 3 கான்செப்ட். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ நம்ம வந்து கன்சிஸ்டன்ட், இன்கன்சிஸ்டன்ட் பார்ப்போம். பட் இங்க அப்படி கிடையாது. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்னா ஒரு 3 கேஸ் வருது. ஒண்ணு பார்த்தீங்கன்னா பவுண்டட். ஒண்ணு பார்த்தீங்கன்னா பவுண்டட் சொல்யூஷன். ஓகே சார். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அன்பவுண்டட் சொல்யூஷன். அன்பவுண்டட் சொல்யூஷன். ஸோ லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நோ சொல்யூஷன். இது 3 கேஸ் இருக்குது. ஓகே சார். இருக்குது. இந்த எல்பிபி ப்ரோகிராம் மெத்தட் சால்வ் பண்றதுக்கு நெறைய மெத்தட் இருக்குது. பட் இது எல்லா கான்செப்ட்டும் லீனியர் ஈக்குவேஷன் எல்லாமே சால்வ் பண்ற ஒரே மெத்தட் பார்த்தீங்கன்னா, உனக்கு பார்த்தீங்கன்னா, கிராபிக்கல் மெத்தட். கிராபிக்கல் மெத்தட் ஓகே சார். நீங்க பார்க்க போறீங்க. பிளஸ் 2 லெவல்ல கிராபிக்கல் மெத்தட் தான் பார்க்க போறீங்க. அதுல சிம்ப்ளக்ஸ் மெத்தட், பிகம் மெத்தட், டூ பேஸ் மெத்தட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, மேபி ஹையர் ஸ்டடீஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடா குரூப் எடுத்தீங்கன்னா, அங்க இது நீங்க படிக்கலாம். மத்தபடி எங்கேயும் வராது. இல்ல மேத்ஸ் ரிலேட்டடா வேற எதுவும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டடா எடுத்தீங்கன்னா, அதுல வரும். சரிங்களா? மத்தபடி எங்கேயும் ஓகே. வராது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடா எடுத்தா வரும். இல்லன்னா வேற எங்கேயும் வராது. மேக்ஸிமம் உனக்கு வந்து ஆ. சிம்ப்ளக்ஸ் மெத்தட் தான் இங்க இல்ல. ஒன்லி கிராபிக்கல் மெத்தட் தான் இங்க இருக்குது. சரிங்களா? அப்ப கிராபிக்கல் மெத்தட் எப்படி ஓகே. சால்வ் பண்றது? அப்படிங்கிற ஒரு ஐடியா. பவுண்டட் சொல்யூஷன் எந்த ஆ. மாரி வரும்? அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ஒரு ஓகே சார். ஈக்குவேஷன் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. மேபி ஒரு சின்ன சின்ன ஈக்குவேஷன் எடுத்து போடுறேன். இது எக்ஸாம்பிளுக்கு. அப்ப அதுலருந்து உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு நெனைக்கிறேன். அ பவுண்டட் சொல்யூஷன் எப்படி வரும்? பீசிபிள் ரீஜன்ம்பாங்க. அது 2 பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகுது. பீசிபிள் ரீஜன், நான் பீசிபிள் ரீஜன்ம்பாங்க. ஆ. சோ எப்படி வருதுன்னு நம்ம பார்ப்போம். 2x1 So bounded solution, so என்னப்பா? bounded solution, unbounded solution, and no solution. ஆமாமா. Okay, sir. நோ சொல்யூஷன் தான். ம். Yes, sir. Okay, sir. Thank you. சரி ஓகே. ஒவ்வொரு சின்ன சின்ன ப்ராப்ளம் பார்க்க போறோம். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு கிராஃபோட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். மேபி நீங்க நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு புரியும். Yes, sir.
ஓகேம்மா. இது எப்படி சால்வ் Yes, sir. பண்ணுவீங்க? இது நாம எலிமினேஷன் மெத்தடோ, லீனியர் மெத்தடோ, இல்ல கிராஸ் வாலிடேஷன் மெத்தட் எதுவுமே சால்வ் பண்ணக்கூடாது. நார்மலா கிராஃப் மெத்தட். சரிங்களா? இது ஈக்குவேஷன் நம்பர் 1, Okay. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. சரிங்களா? இத எப்படி சால்வ் Yes, பண்ணணும்? sir. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 1க்கு வந்து பாயிண்ட் வச்சுக்கணும். எப்படி வச்சுக்குவீங்க? x1, x2 வச்சுக்க வேணும். சரிங்களா? சோ பாயிண்ட் Okay, என்ட்ரி sir. பண்ணும்போது என்னன்னா, x1 0னா x2 என்ன? அதே மாரி x2 0னா x1 என்ன? இது மாரி நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா வொர்க் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம கிராஃப்ல போட்டுடலாம். சொல்லுங்க. x1 0னா Sir, x2 ஆ. x1 is equal to 3, 6 minus 3x2 divided by 2. டேய் x1 0ன்ட்டு ஃபர்ஸ்ட் இங்கே போடுங்க. அது ஓகே. நீ சொன்னது கரெக்ட் தான். தப்பு இல்ல. நீ சொன்னது கரெக்ட் தான். x2 ஈக்குவல் Sir. தப்பு இல்ல. நீ சொன்னது கரெக்ட் தான். இப்படி போட்டேன்னா ஒரு பாயிண்ட்க்கு தான் போட முடியும். நான் என்ன சொல்றேன்னா இப்படி போடாம நீ டைரக்ட்டாவே வந்து நீ அப்ளை பண்ணு. x1 இங்க 0 போட்டா என்ன ஆகும்? இது போயிருமா? 0. Sir. 3x1 is 6. அப்ப x2 ஈக்குவல் என்னது? 3. சாரி 2. கரெக்ட்டுங்களா? அதே மாரி இது Yes, 0 sir. போட்டீங்கன்னா என்ன ஆகும்? இது இருக்கும். அப்ப 2 வந்து இங்க போகும். இது 3ன்னு ஆகும். கரெக்ட்டுங்களா? Yes, sir. இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குதாம்மா? இல்ல. No, sir. சரி. அதே மாரி ஈக்குவேஷன் 2க்கு நான் போடுறேன். ஈக்குவேஷன் 2க்கு என்ன வரும்? x1, x2. சேம் ஐடியா. 0 தான் போடப் போறேன். அப்ப இங்க 0ன்னா இங்க என்ன ஆகும்? x1 0ன்னா x2 வந்து 2. x1 2 Yes, sir. வந்து 0ன்னா 4. 4. இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குதா கண்ணு? No, sir. இது வரைக்கும் இல்லைன்ட்டு வெரி குட். இப்ப இந்த பாயிண்ட்ட வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? கிராஃப் டிரா பண்ண போறோம். சரிங்களா? இந்த பாயிண்ட் வச்சு Yes, என்ன sir. பண்ண போறோம்? கிராஃப் டிரா பண்ண போறோம். அப்ப எப்படி டிரா பண்றது? ஃபுல்லா போட்டலாம் அப்புறம் காப்பி பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் கவனிங்க. ஏன்னா ஒரு கான்செப்ட் புரியலனாலும் நான் இந்த ப்ராப்ளம் நடத்திட்டு இன்னும் 2 ப்ராப்ளம் நடத்தினா உனக்கு ஈஸி ஆயிரும். அதுக்கப்புறம் புக் கொஸ்டின் கட கடன்னு போட்டுடலாம். ஆனா ஒரு நிமிஷம் கவனிங்க அப்புறம் போட்டுக்கலாம். அப்ப என்ன பண்ண Okay, போறேன்னா sir. கிராஃப் டிரா பண்றேன். கிராஃப் டிரா பண்ணும்போது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் என்ட்ரி பண்ணிக்கங்க. இது வந்து எக்ஸ், இது வந்து ஒய். சரியாம்மா? Yes, sir. இது வந்து 0. சரி. இப்ப நம்மளுக்கு என்ன பாயிண்ட் இருக்குது? 0 to 2. x1. அப்ப இது x1, x2ன்னு வச்சுக்கணும். அப்ப இது x1, இது வந்து x2ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? x1, x2ன்னு Sir. வச்சுக்கங்க. அப்ப 0ன்னா எங்க இருக்கும்? இங்க இருக்கும். 0 to 2ன்னா இங்க இருக்கும். கரெக்ட்டுங்களா? 0 to 2 Yes, பாயிண்ட் sir. இங்க இருக்கு. 0, 2ங்கிறது இந்த பாயிண்ட். அடுத்து 3, 0ன்னு இந்த பாயிண்ட். 3, 0. சரியாடா கண்ணு? Yes, sir. டவுட் இருந்தா கேட்டுக்கோன்ட்டேன். டவுட் இருந்தா இது இந்த ஸ்டெப் டவுட் இருக்குதா? இல்ல. No, sir. அப்ப இது 2க்கு நான் என்ன பண்ண போறேன்? ஸ்ட்ரெய்ட் லைன் டிரா பண்றேன். இது 2க்கு என்ன பண்ண போறேன்? ஸ்ட்ரெய்ட் லைன் டிரா பண்றேன். சரியாடா கண்ணு? Yes, sir. அப்ப இதனோட ஈக்குவேஷன் என்ன? இதனோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 2x1 plus 3x2 is less than or equal to 6. ஓகேங்களா? Yes, sir. less than or equal to 6னா ரீஜியன் டவுன்வர்ட் வருமா? அப்வர்ட் வருமா? இதுதான் நம்மளோட கொஸ்டின். இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். less than or Sir. equal to ரீஜியன்னா கீழ வருமா? மேல வருமா? ஆல்ரெடி லீனியர் இன்இகுவாலிட்டி சொல்லி கொடுத்திருக்கேன். Sir, கீழ, sir. அவ்வளவுதான். அப்ப இந்த ரீஜியன் வராது. அப்ப இந்த லைனுக்கு கீழ ஏறும் மார்க் போடுங்க. மேல ஏறும் மார்க் கிடையாது. கரெக்ட்டாடா? Sir. சரி. அடுத்த பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லிக்கிறாங்க சொல்லுங்க? அடுத்த பாயிண்ட் வந்து அடுத்த டேபிள். இது வந்து ஈக்குவேஷன் முடிஞ்சது. 0னா 2. Yes, கரெக்ட்டுங்களா? yes, sir. 0னா 2ன்னு எங்க? அகைன் இதானே. 0னா 2ன்னு இதானா? Yes, sir. 0னா 2. அடுத்தது 4, 4. 0. 4. இங்க வரும். கரெக்ட்டுங்களாம்மா? Yes, sir. அப்ப அதனோட ஈக்குவேஷன் வந்து நம்ம லைன் டிரா பண்ணா எப்படி வருது? இப்படி வருது. இந்த பாயிண்ட் இருந்து அப்படியே வரும் இங்க. சரியாம்மா? Yes, sir. அப்ப இதனோட ரீஜியன் எப்படி வரும்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு Down. சொல்லிக்கிறேன். அப்ப டவுன். அப்ப டவுன் ரீஜியன். சரிங்களா? சரி Yes, 2மே sir. டவுன் வருது. 2க்குமே காமன் ரீஜியன் எது? ரெண்டுக்குமே சார் 0,3 to 0,2. அதாவது இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட் தான் நமக்கு காமன் ரீஜியன். இங்க இருக்கிற ரீஜியன் வந்து இந்த லைனுக்கு ரீஜியன் கிடையாது. அப்ப இது வந்து காமன் ரீஜியன் கிடையாது. அப்ப இத நீ எடுக்கக்கூடாது. அப்ப நம்ம ரீஜியன் பாயிண்ட் Yes, எது? sir. இதுதான் நம்மளோட ரீஜியன். 2க்குமே காமன் ரீஜியன் எது? இதுதான் காமன் ரீஜியன். சரிங்களா? Yes, sir. அப்ப ஒரு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஈக்குவேஷனுக்கு வந்து நம்ம ரீஜியன் டிரா பண்ண சொன்னோம்னா இதுதான் நம்மளுடைய பர்ட்டிகுலர் ரீஜியன். சரிங்களா? Yes, sir. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? sir. இல்ல. சரி. அப்ப நம்மளுக்கு பாயிண்ட் எது எது பாயிண்ட்? நம்மளுக்கு ரீஜியனோட பாயிண்ட் என்னது? 0,2 ஒரு பாயிண்ட் அண்ட் ஆல்சோ அனதர் பாயிண்ட் என்னது? 3,0. 3,0. இந்த பாயிண்ட்க்கு 2 பாயிண்ட்க்கு பேர் என்னன்னா கார்னர் பாயிண்ட்ங்கறாங்க. கார்னர் பாயிண்ட். Point. இதான் நம்ம ரீஜியனோட பாயிண்ட் கார்னர் பாயிண்ட். ரீஜியனோட கார்னர் பாயிண்ட்னா
இதுதான் நம்மளோட ரீஜனோட கார்னர் பாயிண்ட். சரிங்களா? ஓகே சார். கார்னர் பாயிண்ட். சரிங்களா? கார்னர் பாயிண்ட். பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. ஆ பாயிண்ட் இல்ல சார். பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த தான் ரீஜனோட எஸ் கார்னர் சார். பாயிண்ட். அப்ப இதுல என்ன குடுத்துக்கிறாங்க? ஜஸ்ட் சப்ஜெக்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ட் குடுத்துக்கிறாங்க. அப்ப இத மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சப்போஸ் இதுக்கு அப்ஜெக்டிவ் ஃபங்ஷன் குடுத்திருந்தான்னா, மேக்ஸிமம் z ஈக்குவல் டூ 4x1 பிளஸ் 5x2 இப்படி குடுத்திருந்தானா என்ன பண்ண வேணும்னா, நம்மளுக்கு என்ன கேட்கறாங்க? மேக்ஸிமம் வேல்யூ கேட்கறாங்க. அது இல்லது இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு பாரு 0, 0 அதை விட்டுட்டு 0, 0 ஆ இஸ் சார். ஆல்சோ பாயிண்ட். ஏன்னா இதோட க்ளோஸ் ஆயிருதுல்ல. 0, 0 ஆ சார். திஸ் வேல்யூ அண்ட் திஸ் வேல்யூ இது 3 வேல்யூ நம்மளுக்கு வரும். சரிங்களா? அப்படி நம்ம என்ன பண்ண போறோம்? ஓகே இந்த சார். 3 பாயிண்ட்டையும் நம்ம எங்க கொண்டு போய் அப்ளை பண்ண போறோம்? இதுல அப்ளை பண்ண போறோம். இதுல எது மேக்ஸிமம் வருதோ, அதுதான் இந்த கிராஃபோட சொல்யூஷன். சரியாம்மா? என்ன ஓகே சொன்னேன் சார். புரியுதா? இந்த ஃபங்ஷன் பேரு தான் வந்து ஆ நம்ம சார். அப்ஜெக்டிவ் ஃபங்ஷன். மேக்ஸிமம் வேல்யூ குடுத்துக்கிறாங்க. அப்ப ஃபங்ஷன் இந்த 3 வேல்யூ நம்ம பிளஸ் அப்ளை பண்ண போறோம். ஆ ஓகே. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? கார்னர் ஃபங்ஷனுக்கு ஆ, அதுக்கு அப்ளை பண்ணிட்டு ஆ, 3 இதுல எது ஹையஸ்ட் வருதோ அதுதான் வந்து ஆ. அப்ஜெக்டிவ் ஃபங்ஷனோட வேல்யூ. சூப்பர்மா, சூப்பர். ஓகே. அப்ப என்ன வருது? மொத்தம் 3 பாயிண்ட் வருது. அப்ப சீரியல் நம்பர் 1 அது கார்னர் பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் 0, 0. மேக்ஸிமம் 0, விஜிட்டோட வேல்யூ என்ன? 4x1 பிளஸ் 0. 5x2. அப்ப 2 வேல்யூ ஆ 0 சார். இது 0 ஆயிரும். சூப்பர். வெரி குட். கரெக்ட்டா எஸ் சொல்லிட்ட. சார். 2வது பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்ன? 0, 2. 0, 2 So answer will be 10. 0 10ன்னு ஆயிடுது. கரெக்ட்டாமா? 10. Yes sir. 3வது பாயிண்ட் என்ன? 3, 0. 3, 3, 0 0, 4 12. into 3 12. அப்ப இதுல எது மேக்ஸிமம் வேல்யூ? 12 மேக்ஸிமம் 3, வேல்யூ. 3, 0. நம்மளுக்கு 12 மேக்ஸிமம் வேல்யூ. அப்ப கரஸ்பாண்டிங் கார்னர் பாயிண்ட் என்னது? 3, 0. அப்ப மேக்ஸிமம் ஆஃப் z equal to 12 at point is at point என்ன? 3, 0. இதுதான் இதனுடைய சொல்யூஷன். இது ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்மா. No sir. இப்ப கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு பாத்துக்கோ. கொஸ்டின் வந்து எப்படி கேக்குறாங்கன்னா, சால்வ் graphically or solve or using LPP. ஓகேங்களா? Sir. மேக்ஸிமம் ஆஃப் z equal to 4x1 plus 5x2 and subject to constraint. இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. subject to constraint. இப்படிதான் Okay கொஸ்டின் sir. கேட்பாங்க. அப்ப இத வச்சுட்டு என்ன Sir, பண்ணுவீங்க? ஆ, sir max value of z ன்னு கொடுத்தாங்கன்னா ஒரு equation தான் கொடுப்பாங்களா sir? Like ஓகே, ஓகே. 4x1. அப்ஜெக்டிவ் ஃபங்ஷன் எப்பயுமே வரும். ஓகே, ஓகே. மேக்ஸ்ங்கிறது வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்ஷன். அப்ஜெக்டிவ் ஃபங்ஷன் எப்பயுமே ஒண்ணு தான் இருக்கும். சப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து மோர் தென் 1 இருக்கும். மோர் தென் 1 2, 3 கூட வரலாம், 4 கூட வரலாம். அது ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாரி மாறும். Sir. வேரியபிள் உனக்கு 2 வேரியபிள் தான். மேக்ஸிமம் 3 ஈக்குவேஷன்